வாழ்வு தரும் வார்த்தையாகிய விதையை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தின் அதிகாரத்திலும் தூய ஆவியானவரின் மகிமையான பிரசன்னத்தோடும் வாசித்து வாழ்வாக்கி அவரைப் போல நன்மையை மட்டும் செய்து வந்தால் மிகுந்த அறுவடை செய்பவர்களாக அநேக மக்களை நம் அருமை இரட்சகர் ஆத்தும நேசர் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு போய் சேர்ப்பவர்களாக மாறுகின்றோம். வார்த்தையாகிய இறைவன் நம்மில் வாசம் செய்யும் போது நம் வாழ்வும் பிரகாசமுள்ளதாக மாறும் அல்லவா? அப்போது தான் ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நாம் அனுபவித்து உணர முடியும். நம்முடைய சொல்லும் செயலும் அவரை மகிமைப்படுத்துவதாகவும் மாறும். நாம் குறைவாக விதைப்பவர்களாக ஆண்டவரின் வார்த்தையை, அவரது பிரசன்னத்தை வாஞ்சிக்காமல் கால் போன போக்கில் உலக சுகபோக ஆணவ அகங்கார வாழ்க்கைக்கும் சுய நலத்திற்கும் அடிமைப்பட்டு பிறருக்கு எந்த நன்மையும்